अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहू वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिना सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। लन तनालुल बिर्रा हत्ता तुनफ़िक़ू मिम्मा तुहिब्बून वमा तुनफ़िक़ू मिन शैइन फ़इन्नल्लाह बिही अलीम। इस आयत का तर्जुमा है कि तुम कामिल नेकी को हरगिज़ नहीं पा सकते। வசனத்தின் பொருள், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருள்களிலிருந்து இறைவழியில் செலவு செய்யாத வரையில் உங்களால் ஒருபோதும் முழுமையான நன்மையினை பெற முடியாது. நீங்கள் எப்பொருளை செலவு செய்கின்றீர்களோ அதனை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிகின்றான். இந்த வசனத்தில் வருகின்ற பிர் என்ற சொல் உயர்வான நன்மைக்கும் கூறப்படும், முழுமையான நன்மைக்கும் கூறப்படும். அல்லாஹ்வின் திருப்தியை தேடிக்கொண்டிருக்கும் ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் இறைவனுக்கு அருகில் அவரை கொண்டு செல்லக்கூடிய நன்மையின் அந்த தரத்தை பெற முயற்சி செய்கின்றார். அவ்வாறு முயற்சி செய்யவும் வேண்டும். திருக்குரானில் எங்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்காக பல்வேறு கோணங்களில் பல்வேறு நன்மைகள் பற்றி கூறப்பட்டுள்ளதோ, அதை செய்வதன் பக்கம் கவனமூட்டப்பட்டுள்ளதோ, அங்கு இறைவழியில் தனது செல்வத்தை செலவு செய்வதையும் தனது பல்வேறு ஆற்றல்களை இறைவழியில் செலவு செய்வதையும் நன்மை என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்திலும் இறைவழியில் செலவு செய்வதை மிக பெரும் நன்மையாக அல்லாஹ் கூறுகின்றான். எந்த செல்வம் அல்லது பொருளின் மீது உங்களுக்கு நேசம் உள்ளதோ அதை நீங்கள் இறைவழியில் செலவு செய்தால் அது பெரும் நன்மையாகும் என கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக செய்யப்படும் ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குகின்றான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் சிறந்த பொருளை இறைவழியில் செலவு செய்யும் போதுதான் அதற்கான சிறந்த நற்கூலி கிடைக்கின்றது. அல்லது எந்த அடியான் இறைவனது திருப்தியை பெறுவதற்காக நன்மைகளின் உயர்வான தரத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வாரோ, இறை திருப்தியை பெறுவதற்காக தனக்கு மிகவும் பிரியமான, தனக்கு மிகவும் நேசத்திற்குரிய பொருளை இறைவழியில் கொடுப்பதற்கு தயங்க மாட்டாரோ, அப்படிப்பட்ட அடியாரைத்தான் இறைவன் மிகவும் விரும்புகின்றான். உண்மையான ஈமான் மற்றும் உண்மையான நன்மை மற்றும் தியாகத்தின் உயர்வான தரம் தனக்கு எல்லாவற்றையும் விட மிகவும் பிரியமான பொருளை இறைவழியில் செலவு செய்யும் போதுதான் தெரிய வரும். ஈமானின் வலிமைக்காகவும் அதை பாதுகாப்பதற்காகவும் எல்லாவிதமான தியாகத்திற்கும் ஒரு நம்பிக்கையாளர் தயாராக இருக்கின்றார். ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் அவ்வாறு தயாராக இருக்கவும் வேண்டும். நன்மைகளின் உயர்வான தரத்தை பெறுவதற்காக எல்லா சமயத்திலும் ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் நிம்மதி இழந்திருப்பார். நைமொழியில் இவ்வாறு வருகிறது:
இந்த வசனம் இறங்கிய போது ஒரு நபி தோழரான அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் எனக்கு மிகவும் பிடித்தமான பிர்ருஹா என்ற பெயரால் அறியப்படுகின்ற எனது தோட்டத்தை அல்லாஹ்வின் வழியில் கொடுத்து விடுகின்றேன் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார்கள். பிறகு அதை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள். எப்போது நன்மைக்கான கட்டளை நமக்கு கூறப்படும், மேலும் அதை நாம் நிறைவேற்றுவதற்காக ஈமானுடனும் மன தூய்மையுடனும் ஆழ்ந்த பற்றுடனும் நாம் எவ்வாறு நமது தியாகத்தை வெளிப்படுத்த முடியும் என்ற துடிப்புடன் சஹாபாக்கள் எப்போதும் இருந்து வந்தார்கள். அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யக்கூடியவர்கள் மிகுந்த நட்பாக்கியம் பெற்றவர்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இத்தகைய உயர்வான தரத்தை பெறக்கூடியவர்களாக இருந்த எண்ணற்ற சஹாபாக்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்தார்கள். அதன் மூலம் அல்லாஹ் ஒரு நம்பிக்கையாளரிடம் விரும்புகின்ற அந்த உயர்வான தரத்தை அவர்கள் அடைய விரும்பினர். தியாகங்கள் செய்வதற்கான அவர்களது நல்லெண்ணத்தையும் இறைவன் அறிந்திருந்தான். பிறகு அல்லாஹு தாலா அவர்களுக்கு அளவில்லாமல் வழங்கினான். அவர்களில் சாதாரண வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்களை ஒரு சமயத்தில் அவன் கோடிக்கணக்கான செல்வங்களுக்கு எஜமானராக ஆக்கிவிட்டான். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட இந்த விரிவான நிலை அவர்களது ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் மேலும் ஒளியூட்டக்கூடியதாக இருந்தது. அவர்களிடத்தில் வந்து சேர்ந்த செல்வத்தையும் சொத்தையும் எவ்வித அச்சமும் பயமுமின்றி சிறிதும் தயங்காமல் அவர்கள் இறைவழியில் செலவு செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு இதை பற்றிய அறிவும் ஞானமும் இருந்தது. அதாவது அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யும் போது அல்லாஹ் அளவில்லாமல் வழங்குவான், 700 மடங்கு அல்லது அதைவிட அதிகமாக வழங்குவான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அல்லாஹு தாலா யாருக்கும் கடன் வைப்பதில்லை. எல்லாவற்றையும் விட மேலாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏற்படுத்திய ஆன்மீக புரட்சியின் விளைவாக அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக அதிகம் நாம் முயற்சி செய்தே ஆக வேண்டும் என்று சஹாபாக்கள் கருதினார்கள். இதுவே அவர்களது நோக்கமாக இருந்தது. இதற்காகவே அவர்கள் பெருமுயற்சி செய்து வந்தார்கள். சஹாபாக்களின் வாழ்க்கை இந்த விஷயத்திற்கு சாட்சியாக இருக்கின்றது. எதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் அடைந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களிடம் திருப்தி அடைந்ததற்கான சான்றிதழை அவர்கள் பெற்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சஹாபாக்கள் தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள். என்ன, சஹாபாக்கள் மிகவும் எளிதாக இந்த தகுதியை அடைந்தனரா? உலக பட்டங்களை பெறுவதற்காக எந்த அளவு செலவுகளையும் துன்பங்களையும் சகித்துக் கொள்ள வேண்டியது வருகிறது. இதை கடந்துதான் உள்ளத்திற்கு நிம்மதியையும் திருப்தியையும் தராத சாதாரண ஒரு பட்டம் ஒருவருக்கு கிடைக்கின்றது. பிறகு உள்ளத்திற்கு ஆறுதலையும் நிம்மதியையும் தரக்கூடிய கருணை மிக்க எஜமானனின் திருப்திக்கான அடையாளமாக இருக்கும் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அல்லாஹ் அவரிடத்தில் திருப்தி அடைந்தான் என்ற பட்டம் மிகவும் எளிதாக அவர்களுக்கு கிடைத்துவிட முடியுமா? தொடர்ந்து கூறுகின்றார்கள், உண்மையான மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற இறைவனுடைய திருப்தியானது தற்காலிக துன்பங்களை சகித்துக் கொள்ளாதவரை ஒருவருக்கு கிடைக்க முடியாது. இறைவனை ஏமாற்றவும் முடியாது. இறைவனது திருப்தியை பெறுவதற்காக துன்பங்களை பற்றி கவலை கொள்ளாமல் இருக்கின்ற மக்கள் அருளுக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் நிரந்தரமான மகிழ்ச்சி மற்றும் நிரந்தரமான சுகத்தின் வெளிச்சம் ஆகியவை அந்த தற்காலிக துன்பங்களுக்கு பிறகுதான் ஒரு நம்பிக்கையாளருக்கு கிடைக்கும். இந்த காலத்தில் உலகத்தின் சீர்திருத்தத்திற்காக, உலகத்தை இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்வதற்காக அல்லாஹு தாலா ஹஜ்ரத் மஸீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். ஹஜ்ரத் மஸீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஹாபாக்களின் உதாரணத்தை எடுத்து கூறியுள்ளார்கள். இதை அவர்கள் எடுத்து கூறுவதற்கான காரணம், இந்த தூய முன்மாதிரிகள் நாம் பின்பற்றுவதற்குரியதாகும். எனவே இவர்களது பாதங்களின் அடிச்சுவட்டை பின்பற்றியவாறு செல்ல முயற்சி செய்யுங்கள். அவ்வாறு முயற்சி செய்தால் உண்மையான நன்மைகளை செய்பவர்களாகவும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுபவர்களாகவும் நாம் ஆக முடியும். பிறகு அஹ்மதியா ஜமாத்தின் வரலாறை நாம் பார்க்கின்ற போது
ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது நேரடியான தர்பியத் மூலமாக அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக தன்னிடமுள்ள அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான நபர்களை உலகிற்கு காட்டினார்கள். இந்த ஈமானின் வெப்பம் மற்றும் தியாகங்களின் காரணமாக ஜமாத் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மகிமையுடன் முன்னேற்றத்தின் இலக்குகளை கடந்து சென்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலும் இவ்வாறு தான் நடந்தது. எந்த மக்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நட்பை பெற்றார்களோ அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த தூது செய்தியை நன்றாக புரிந்து கொண்டார்கள். அதாவது நன்மையின் வாசல் மிகவும் நெருக்கடியானது என்பதே அந்த தூது செய்தி. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நன்மையின் வாசல் நெருக்கடியானது. அற்பமான பொருள்களை செலவு செய்வதன் மூலம் யாரும் இந்த வாசல் வழியாக நுழைய முடியாது என்பதை நன்றாக மூளையில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் லன் தனாலல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், எதுவரையில் உங்களுக்கு மிகவும் பிரியமான மிகவும் நேசத்திற்குரிய பொருளை செலவு செய்யாதவரை இறைவனுடைய நேசராகவும் அவனுக்கு பிரியமானவராகவும் ஆகின்ற தகுதி கிடைக்க முடியாது. இது தெளிவான இறைவாக்காகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்கள் இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட பிறகு தியாகங்கள் செய்வதற்காக அவர்கள் நிம்மதி இழந்து காணப்பட்டார்கள். நன்மைகளின் உயர்வான தரத்தை அடைவதற்காக அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் துஆவிற்காக வேண்டினார்கள். அதற்கான முயற்சிகளை செய்து வந்தார்கள். பிறகு அல்லாஹ்வின் அருள்களின் காட்சிகளையும் பார்த்தார்கள். இங்கு நான் இதற்கான ஒரு சில உதாரணங்களை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். ஹஜ்ரத் சூஃபி நபி பக்ஷ் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு முஹாஜிர் காதியான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை நான் ஆண்டு மாநாட்டிற்கு சென்றிருந்தேன். அப்போது நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நான் தனிமையில் உங்களிடம் சிலவற்றை கூற விரும்புகின்றேன் என்று கூறினேன். அதை கேட்ட ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உள்ளே வாருங்கள் என்று கூறினார்கள். தற்செயலாக அந்த அறையின் வாசல் திறந்திருந்ததால் எனது தோழர்களும் மற்ற சில சகோதரர்களும் உள்ளே வந்து விட்டார்கள். நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நான் எனது மகனை நல்ல முறையில் படிக்க வைத்தேன். அவன் வேலையில் சேர்ந்த நாளிலிருந்து எங்களுக்கு எந்த தொண்டும் செய்யவில்லை என்று எனது தந்தையார் கூறுகின்றார்கள். எனது மனைவி என்னிடம், நீங்கள் நல்ல அகமதியானீர்கள் போங்கள், என்னிடம் இருந்த நகைகளை கூட நான் விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது என்று கூறினார். தந்தைக்கும் முறையீடு செய்யும் நிலை உள்ளது, மனைவியும் என்னிடம் இது பற்றி முறையீடு செய்கின்றார். தொடர்ந்து அவர்கள் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கூறினார்கள், இங்கு நான் பார்க்கின்றேன், இந்த இயக்கத்திற்காக தொண்டாற்றுவதற்காக உங்களது சீடர்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை தியாகம் செய்கின்றனர். அல்லாஹ் எனக்கு 2 மடங்கு 3 மடங்கு சம்பளம் வழங்கவும் அதன் மூலமாக நான் உங்களுக்கு தொண்டு செய்யவும் தாங்கள் துஆ செய்யுங்கள் என்று நான் கூறினேன். ஒருபுறம் தந்தையார், நான் இவரை படிக்க வைத்தேன், ஆனால் இவர் எனக்கு தொண்டு செய்யவில்லை என்று முறையீடு செய்கின்றார். மறுபுறம் மனைவி, எனக்கு நீங்கள் எதுவும் கொண்டு வந்து தராமல் இருக்கின்றீர்கள், அதன் காரணமாக எனக்கு எனது நகைகளை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது என்று முறையீடு செய்கின்றார். ஆனால் இங்கு நடக்கின்ற நன்மையான காரியங்களை பார்க்கும்போது, உங்களிடம் வருகின்றவர்கள் செய்யும் தியாகங்களை பார்க்கும்போது, அதாவது மக்கள் உங்களிடம் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வழங்கிவிட்டு செல்வதை பார்க்கும்போது, எனக்கும் அல்லாஹ் இதற்கான தௌஃபீக்கை வழங்குவதற்காக தாங்கள் துஆ செய்யுங்கள் என்று அவர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கூறினார். இந்த விஷயங்களை கேட்டுவிட்டு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நல்லது, நாம் துஆ செய்வோம், நீங்கள் நினைவூட்டிக் கொண்டிருங்கள் என்று கூறினார்கள். இந்த சஹாபி கூறுகின்றார்கள், அப்போது எனது மாத சம்பளம் 55 ரூபாயாக இருந்தது. பிறகு நான் லாகூர் சென்ற பிறகு துஆவிற்காக நினைவூட்டியவாறு ஒரு கடிதத்தை ஹுசூர் அவர்களுக்கு எழுதினேன். இந்த காலகட்டத்தில் எனக்கு உகண்டா ரயில்வே தரப்பிலிருந்தும் 120 ரூபாய் மாத சம்பளமும் 45 ரூபாய் அலவன்ஸும் கிடைக்கின்ற ஒரு வேலை கிடைத்தது. எனக்கு முதலாவது சம்பளம் கிடைத்தவுடனே நான் ஹுசூர் அவர்களுக்கு முன்னால் எனது உள்ளத்தில் நினைத்திருந்த அந்த காணிக்கையை வைத்தேன். அதாவது சந்தாவிற்காக
ஜமாத்திற்கு செலவு செய்வதற்காக சிறு தொகையை வழங்கினார். பிறகு கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு நான் ஆப்பிரிக்கா சென்று விட்டேன். நான் அங்கு இருந்தவரை எனக்கு 3 மடங்கு அதிகமாக சம்பளம் கிடைத்து வந்தது. இது அவர்களது துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அற்புதமாகும். பிறகு ஒரு சஹாபியான முன்சி ஜஃபர் அலி சாஹிப் அவர்கள் மியா முகமது அஹமத் சாஹிப் அவர்கள் மூலமாக அறிவிக்கின்றார்கள், மர்ஹூம் சௌத்ரி ருஸ்தம் அலி சாஹிப் அவர்கள் ரயில்வே இன்ஸ்பெக்டராக இருந்து வந்தார். அவர்களுக்கு 150 ரூபாய் மாத சம்பளமாக கிடைத்து வந்தது. மிக தூய உள்ளம் படைத்த அவர் நமது ஜமாத்தை சார்ந்தவராகவும் அவரை பற்றி பிறரிடம் எடுத்து கூறும் வகையில் உள்ள உயர் தகுதிகளை பெற்றவராகவும் இருந்தார். அவர் தனது செலவுக்காக, அதாவது தனது வீட்டில் உள்ளவர்களின் செலவுக்காக 20 ரூபாய் மட்டும் வைத்துக் கொண்டு தனது சம்பளத்தில் மீதமிருந்த தொகை முழுவதையும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பி வைத்து விடுவார். இது எப்போதுமே அவரது வழிமுறையாக இருந்து வந்தது. பிறகு பாருங்கள், மார்க்கத்திற்காக தொண்டாற்றுவதற்காகவும் தியாகங்கள் செய்வதற்காகவும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏழைகளின் உள்ளத்திலும் கூட அதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கும் அதற்கான துடிப்பு இருந்து வந்தது. எவர்களுக்கு எவ்வித வருமானம் இல்லாமல் இருந்ததோ, ஏழ்மை இருந்ததோ, அவர்களுக்கு பிள்ளைகள் அதிகமாக இருந்ததன் காரணமாக முழுமையாக அவர்களுக்காக செலவு செய்ய முடியாமல் இருந்ததோ, அவர்கள் கூட எப்படி தியாகங்கள் செய்துள்ளனர் என்பதை பாருங்கள். ஹஜ்ரத் காசி கமருத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு சாயின் தீவான் ஷா சாஹிப் பற்றி சில சம்பவங்களை கூறிவிட்டு இவ்வாறு கூறுகின்றார்கள், நானும் சாயின் சாஹிப் அவர்களிடம், நீங்கள் ஏதாவது முக்கிய பணியை செய்வதற்காகவா காதியான் செல்கின்றீர்கள் என்று ஒருமுறை கேட்டேன். சாயின் சாஹிப் இவரது கிராமத்தை கடந்துதான் காதியான் செல்ல வேண்டியது இருந்தது. அதனால் இந்த கிராமத்தில் தான் அவர்கள் இரவு நேரத்தை கழிப்பார்கள். சாயின் தீவான் ஷா சாஹிப் அவர்கள் நோரோவல் என்ற இடத்தில் வசித்து வந்தார்கள். இவர் இருந்த கிராமத்தை கடந்துதான் அவர்களுக்கு செல்ல வேண்டியது இருந்தது. நோர்வாயில் இருந்து நடந்தவாறு இவர்கள் காதியான் வருவார்கள். பல மைல் தூரத்தை கடக்க வேண்டியது இருந்தது. குறைந்தபட்சம் 100 மைல்கள் இருக்கலாம். அறிவிப்பவர் தொடர்ந்து கூறுகின்றார், காதியானிற்கு ஏதாவது முக்கிய பணியை செய்வதற்காகவா நீங்கள் செல்கின்றீர்கள் அல்லது ஹுசூரை சந்திக்கும் ஆர்வத்தில் செல்கின்றீர்களா என்று நான் கேட்டேன். அதற்கு சாயின் தீவான் ஷா சாஹிப் அவர்கள், நான் ஏழையாக இருப்பதால் என்னால் சந்தா கொடுக்க முடியவில்லை. விருந்தினர் தங்கும் விடுதியில் உள்ள கட்டில்களின் கயிறுகளை பின்னுவதற்காக நான் செல்கின்றேன். அதன் மூலமாக எனது தலையிலிருந்து சந்தாவின் சுமை இறங்கிவிடும் என்று கூறினார்கள். கட்டில்களின் கயிறுகளை பின்னுவதற்கு கொடுக்கப்படும் கூலியை பெறாமல் சந்தா செலுத்துவதற்கு பகரமாக இந்த ஊழியத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். இதுதான் இந்த மக்களின் தியாகங்களின் தரமாகும். இதற்கான 1-2 உதாரணங்களை நான் கூறியுள்ளேன். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நட்பிலிருந்து பலன் பெற்றவர்களின் தரம் இதுவாகும். அறிவிப்புகளில் இது போன்ற எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன. ஆனால் காலத்தை கருத்தில் கொண்டு அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டுமே கூறியுள்ளேன். மேலும் நான் இந்த விஷயத்தை எடுத்துக் கூற விரும்புகின்றேன். இந்த விஷயத்தால் நமது உள்ளம் அல்லாஹ்வை புகழ்வதில் நிரம்பிவிட வேண்டும். முன்பை விட அதிகமாக நாம் அல்லாஹ்வின் முன்பு குனிந்து கொண்டே செல்ல வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை உலகில் பறக்க செய்வதற்காக அல்லாஹ் தஆலா எந்த ஜமாத்தை நிறுவியுள்ளானோ அந்த ஜமாத்தில் தியாகங்களின் உயர்வான தரம், தனக்கு மிகவும் விருப்பமான பொருள்களை இறை வழியில் செலவு செய்வதற்கான அந்த தரம் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபாக்களின் வாழ்க்கையுடன் மட்டும் முடிந்துவிடவில்லை. அதிகபட்சம் 1-2 தலைமுறை வரை மட்டும் இது நீடிக்கவில்லை. மாறாக 100 வருடத்திற்கும் அதிகமான காலகட்டம் கடந்த பிறகும் கூட தியாகங்கள் செய்வதில் உள்ள இந்த இன்பமும் ஆர்வமும் அல்லாஹ்வின் அருளால் நிலைத்திருக்கின்றது. மாறாக இதைவிட அதிகமாக பல்வேறு நாடுகளை சார்ந்த புதிதாக பைய செய்து வருகின்ற அகமதிகளிடம் தங்களது செல்வத்தை இறைவழியில் செலவு செய்வதில் ஒரு பேரார்வம் ஏற்பட்டிருப்பது தெரிய வருகிறது. இன்று உலகம் பௌதீக இன்பங்களுக்காகவும் வசதிகளுக்காகவும் தனது செல்வத்தை செலவு செய்கின்ற அல்லது செலவு செய்ய விரும்புகின்ற இந்த காலத்தில் அகமதிகள் அதற்கு 2வது இடத்தை வழங்கிவிட்டு முதலில் மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்து கொண்டே செல்கின்றனர். உலகத்தின் கண்களை திறப்பதற்காக அகமதிகளின் இந்த தியாகங்கள் மட்டுமே ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உண்மையை நிரூபிப்பதற்கு போதுமான ஆதாரமாக திகழ்கின்றது. ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா மற்றும் எல்லா இடங்களிலும் தியாகங்கள் செய்கின்ற இந்த மக்களின் தியாகங்களின் காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூது செய்தியை புரிந்து அதனை முழுமையாக செயல்படுத்துவதற்கு இந்த மக்கள் முழுமையாக முயற்சி செய்கின்றார்கள்.
எதுவரை நாம் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை வழங்கியவாறு இந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருவோமோ அதுவரை எந்த எதிரியாலும் நமது முடியை கூட அசைக்க முடியாது இன்ஷா அல்லாஹ். நமது ஈமானை அதிகரிப்பதற்காக இன்றைய தியாகங்கள் தொடர்பான சில சம்பவங்களை நான் எடுத்து கூறுகின்றேன். இந்தியாவில் உள்ள நாசிம் மால் வக்ஃபே ஜதீத் அவர்களது அறிக்கையிலிருந்தும் முதலாவது சம்பவத்தை நான் எடுத்துள்ளேன். அவர் கூறுகின்றார், இந்த எளியவன் இன்ஸ்பெக்டர் வக்ஃபே ஜதீதாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டவாறு கேரளாவில் உள்ள கருளாய் என்ற ஜமாத்திற்கு பட்ஜெட் தயார் செய்வதற்காக சென்ற சமயத்தில் ஒரு தூய உள்ளம் படைத்த சகோதரரை சந்திக்க நேர்ந்தது. அவர் கூறினார், நான் இப்போது புதிதாக பர்னிச்சர்ஸ் விற்கின்ற தொழிலை ஆரம்பித்துள்ளேன். வக்ஃபே ஜதீதின் எனது புது வருடத்திற்கான வாக்குறுதியாக 4 லட்சம் ரூபாய் என்று எழுதுங்கள். மற்ற சந்தாக்களையும் செலுத்திய பிறகு இதை தவிர இந்த தொழிலில் என்ன லாபம் கிடைத்தாலும் அதில் 10% வக்ஃபே ஜதீத் சந்தாவில் அதிகமாக செலுத்துவேன் என்று அவர் கூறினார். அல்லாஹ் அருள் செய்தான். அவரது புதிய வியாபாரம் நடக்க ஆரம்பித்தது. தினந்தோறும் சம்பாதிக்கின்ற தொகையிலிருந்தும் அதற்குரிய சந்தா தொகையை தனியாக எடுத்துவிட வேண்டும், அதற்கு தனியாக கணக்கு வைக்க வேண்டும் என்று அவர் தமது மனைவியிடம் கூறியிருந்தார். இறுதியில் முழு வருட லாபத்தையும் கணக்கிட்டு பார்த்தபோது அதில் 5.5 லட்சம் ரூபாய் வக்ஃபே ஜதீத் சந்தாவாக அவர் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதை அவர் கொடுத்து விட்டார். மேலும் வரும் வருடத்தில் தனது தொழிலில் கிடைக்கும் லாபத்திலிருந்து 10% தொகையை வக்ஃபே ஜதீத் சந்தாவாக கொடுப்பதற்கு பகரமாக அதிலிருந்து 25% தொகையை வக்ஃபே ஜதீத் சந்தாவாக நான் கொடுப்பேன் என்று அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். பிறகு இந்தியாவிலிருந்து வக்ஃபே ஜதீதின் இன்ஸ்பெக்டர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஜமாத்தே அஹமதியா பத்தாரிக்கு வக்ஃபே ஜதீதின் புதிய பட்ஜெட் தயார் செய்வதற்காக நான் சென்றேன். இங்கு ஒரு பெண்ணுக்கு பொருள் தியாகம் பற்றி எடுத்து கூறியவாறு அகமதி மற்றும் முஸ்லிம் பெண்களின் உயிர் பொருள் தியாகங்கள் தொடர்பான சம்பவங்களை கூறினேன். இதை கேட்ட அந்த பெண் தனது 1 மாத சம்பளத்திற்கு சமமான தொகையை வாக்குறுதியாக எழுதினார். அந்த பெண் ஒரு சாதாரண டீச்சராக பணிபுரிந்து வந்தார். தனது வாழ்நாளை நன்றாக கழிக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க வகையில் எந்த வருமானமும் அவருக்கு இருக்கவில்லை. அவரது மாத சம்பளம் 5000 ரூபாயாக இருந்தது. அவர் அந்த தொகையை வாக்குறுதியாக எழுதினார். கூறுகின்றார்கள், நான் அவரது தந்தை இருந்த இன்னொரு இடத்திற்கு சென்றேன். அவர்கள் ஜமாத்தின் தலைவராக இருந்தார்கள். அவரிடம் உங்களது மகள் பெரும் தியாகம் செய்துள்ளார்கள் என்று நான் கூறினேன். இதை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியில் அவர் அழ ஆரம்பித்தார். மேலும் தனது மூத்த மகளை அழைத்து, உனது சகோதரி இந்த அளவு தியாகம் செய்துள்ளார், நீங்கள் அவரை விட வயதில் பெரியவர், நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்டார். அவர்களது அந்த மகள் உடனடியாக தனது சகோதரியை விட 1000 ரூபாய் அதிகமாக தருவதாக வாக்குறுதி அளித்தார். நான் பெரியவளாக இருப்பதால் அதிகம் தருவேன் என்றும் கூறினார். சில வருடங்களுக்கு முன்னால் அகமதியத்தில் இணைந்த மக்களின் மன தூய்மையும் தியாகத்தின் உணர்வும் எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள். மாலியின் அமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், நமது ஜமாத்தை சேர்ந்த ஒரு நண்பர் தராவரே சாஹிப் அவர்கள் யூனியன் கவுன்சிலில் பணிபுரிந்து வருகின்றார். இவர்கள் சந்தாக்களை முறையாக செலுத்துபவராகவும் பொருள் தியாகத்தில் முன்னணியில் நிற்பவராகவும் இருந்தார். இவர்கள் கூறினார்கள், மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிக்காக 32 நபர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. தொடர்ந்து பணியில் ஈடுபட்டிருக்க வேண்டும், ஒரு நாள் கூட விடுபெடுக்க கூடாது என்று எங்களுக்கு கூறப்பட்டிருந்தது. இதற்காக 1 லட்சம் பிரான்ஸ் ஷிஃபா ஒவ்வொருவருக்கும் கூலியாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. அதாவது இந்த பெரிய குழுவில் இருந்த ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் பிரான்ஸ் ஷிஃபா கூலியாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இவர் அந்த உடன்படிக்கையை செய்த பிறகு இந்த பணி முடிய 6 நாட்களே எஞ்சியிருந்த நிலையில் இவரது ரீஜனில், அதாவது கானா ரீஜனிற்கான மாநாட்டின் நாட்கள் வந்தன. இவர் கூறுகின்றார், ஜமாத்திடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன். இந்த மாநாட்டில் என்னால் கலந்து கொள்ள முடியாது என்று நான் நினைத்தேன். ஆனால் பிறகு எவ்வாறு இருப்பினும் நான் ஜமாத் பணிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று எனது உள்ளம் முடிவெடுத்தது. நான் இவ்வாறு உடன்படிக்கை செய்துள்ளேன். இறைவனது பணிக்கு தான் முதலிடம் வழங்க வேண்டும். 1 லட்சம் பிரான்ஸ் ஷிஃபா கிடைக்காமல் போனால் போகட்டும் என்று முடிவெடுத்தவாறு நான் எனது பணியை விட்டுவிட்டு மாநாட்டிற்கு செல்வதற்காக தயாரானேன். எனது மற்ற நண்பர்கள் என்னை பழித்துரைக்க ஆரம்பித்தனர். இவ்வளவு பெரிய தொகையை வீணாக்கிவிட்டு
செல்கின்றீர்கள் என்று கூறினார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், மாநாடு முடிந்த ஒரு வாரம் கழித்து நான் திரும்பி வந்தபோது அந்த பகுதியின் மேயர் என்னிடம், நீங்கள் செய்து கொண்ட உங்களது உடன்படிக்கைக்கு மாறு செய்தவாறு பணியை விட்டுவிட்டு நீங்கள் சென்று விட்டீர்கள். ஆனால் எனது உள்ளத்தில் நீங்கள் இறைவனுக்காக சென்றுள்ளீர்கள் என்ற எண்ணம் வந்தது. எனவே உங்களுக்காக தனியாக நான் 1,00,000 பிரான்ஸ் ஷிஃபா வைத்துள்ளேன், இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். தொடர்ந்து இவர்கள் கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு துணை மேயர் என்னை அழைத்தார். அவர்தான் இந்த பணியை கண்காணிப்பவராக இருந்தார். அவரும் இதைத்தான் கூறினார், நீங்கள் இங்கிருந்து சென்று விட்டாலும் உங்களுக்குரிய தொகையை கொடுக்க வேண்டும் என்று எனது உள்ளத்தில் ஏன் தோன்றியது என்று எனக்கு தெரியவில்லை. இவ்வாறு கூறியவாறு நான் இந்த தொகையை உங்களுக்காக வைத்திருந்தேன் என்று கூறிவிட்டு அவரும் 1,00,000 பிரான்ஸ் ஷிஃபாவை கொடுத்தார். பிறகு இவரை அக்கவுண்ட்ஸின் இன்சார்ஜ் அலுவலகத்திற்கு வருமாறு அழைத்தார். அவரும் அவரிடம் 1,00,000 பிரான்ஸ் ஷிஃபா வழங்கியவாறு, நீங்கள் இங்கு இல்லாமல் இருந்ததால் நான் உங்களுக்காக 1,00,000 பிரான்ஸ் ஷிஃபாவை தனியாக வைத்திருந்தேன், இதை வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் யாருக்கும் இது பற்றி சொல்ல வேண்டாம் என்று கூறினார். இவருக்கு இந்த தொகையினை வழங்கிய 3 பேருமே யாருக்கும் இது பற்றி சொல்ல வேண்டாம் என்றே கூறினர். பிறகு இவர் தனது மற்ற நண்பர்களிடம் இது பற்றி கேட்டபோது ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் தொகையிலிருந்தும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக கொஞ்சம் தொகை பிடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இவர்களில் ஒருவருக்கு கூட முழுமையாக 1,00,000 பிரான்ஸ் ஷிஃபா கிடைக்கவில்லை. ஆனால் எனக்கு 3,00,000 பிரான்ஸ் ஷிஃபா கிடைத்துள்ளது. இது முழுக்க முழுக்க உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கியதன் விளைவே ஆகும் என்று கூறிவிட்டு அப்போதே அவர் அதிலிருந்து 20,000 பிரான்ஸ் ஷிஃபாவை எடுத்து அதை சந்தாவாக செலுத்திவிட்டார். கேம்பியாவின் இன்னொரு உதாரணத்தை கூறுகின்றேன். அமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், ஒரு நாள் குத்துத்ராவலே சாஹிப் என்ற சகோதரர் எனது அலுவலகத்திற்கு வந்து, நான் 1000 டிலாசி சந்தாவாக கொடுக்க விரும்புகின்றேன் என்று கூறினார். மேலும் நான் மக்களிடம் வாங்கிய கடனை கொடுக்காமல் பாக்கி வைத்துள்ளேன், ஆனால் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என்று கூறினார். இந்த சகோதரர் ஏழையாகவும் தேவையுடையவராகவும் இருந்தார். தனது குடும்பத்தில் உள்ளவர்களை மிகுந்த கஷ்டத்துடன் கவனித்து வந்தார். ஆனால் பொருள் தியாகம் செய்வதில் எப்போதும் அமைப்புக்கு கட்டுப்பட்டு நடந்து வந்தார். ஏதாவது கொடுப்பதற்கு எல்லா சமயமும் தயாராக இருந்து வந்தார். அவர் சிறிது காலம் கழிந்த பிறகு என்னிடம் கூறினார், அவர் 1000 டிலாசி சந்தாவாக செலுத்திய பிறகு கொஞ்சம் நாட்கள் தான் கழிந்தன. இந்நிலையில் அவருக்கு அவர் சந்தாவாக செலுத்திய தொகையை விட அதிகமான தொகை எங்கிருந்தோ கிடைத்தது. எப்போது இறைவழியில் தியாகம் செய்தாலும் இறைவன் அதற்கேற்ப அல்லது அதைவிட அதிகமாக அருள் செய்கின்றான் என்பது எனது ஈமானாகும் என்று இவர் கூறுகின்றார். இதுதான் தனது நேசம், தனது ஆசைகள் ஆகியவற்றிற்கு எதிரில் இறைவனுக்கு முன்னுரிமை வழங்குவது என்பதாகும். பல்வேறு நாடுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களைத்தான் நான் கூறியுள்ளேன். எண்ணற்ற விஷயங்கள் அறிக்கைகளில் வருகின்றன. போர்கீனின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், குமாரா சாஹிப் அகமதியாக இருக்கின்றார், ஆனால் பொருளாதார ரீதியாக பலகீனமானவராக இருந்தார். தஹ்ரீக் ஜதீத் சந்தாவை வசூல் செய்வதற்காக இவரது கிராமத்திற்கு சென்ற சமயத்தில் இவருக்கு கொஞ்சம் பாக்கி இருந்தது எனக்கு தெரிய வந்தது. வருடமும் முடிவடைய போகிறது. இவரது வீட்டின் நிலைமை இங்கிருந்தவாறு நாம் கண்ணிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. நான் இவரது வீட்டிற்கு சென்ற போது 20 கப் அரிசி வாங்குவதற்கான தொகை மட்டுமே என்னிடம் இருக்கிறது. இதன் மூலமே நாளை மாலை வரை எனது வீட்டில் உள்ளவர்களின் உணவிற்கான ஏற்பாட்டை செய்ய முடியும் என்று அவர் கூறினார். அதாவது அவரிடம் இருந்த தொகையை வைத்துத்தான் அவரது வீட்டில் உள்ளவர்களுக்கு அடுத்த ஒரு நாள் வரையிலான உணவிற்கான ஏற்பாட்டை அவரால் செய்ய முடியும். வேறு எங்கிருந்தும் தொகை கிடைப்பதற்கான எந்த நம்பிக்கையும் அவருக்கு இருக்கவில்லை. அவர் கூறினார், ஆனால் நான் இந்த தொகையை எனது பாக்கியை செலுத்துவதற்காக இப்போது தந்துவிடுகின்றேன். அவருக்கு எதை பற்றியும் கவலை இருக்கவில்லை. அல்லாஹு தாலா தாமாகவே நமது உணவிற்கான ஏற்பாட்டை செய்வான் என்று நான் எனது மனைவி மக்களிடம் கூறிவிட்டேன் என்று இவர் கூறுகின்றார். தொடர்ந்து இவர்கள் கூறுகின்றார்கள், அதே இரவில் இவரது சகோதரி ஒருவர் இன்னொரு கிராமத்திலிருந்து 1 மூடை அரிசியை அன்பளிப்பாக இவருக்கு அனுப்பி வைத்தார். இவ்வாறு அல்லாஹ் இவருக்கான ஏற்பாட்டை செய்தான். ஐவரி கோஸ்டின் முபல்லிக் சாஹிப் கூறுகின்றார்கள், புதிதாக பையஸ் செய்த ஒரு காதிமான ஹாரூன் சாஹிப் அவர்கள்
சாந்த்ரா என்ற நகரத்தில் முட்டை வியாபாரம் செய்து வந்தார். உள்ளூர் முஅல்லிம் தர்பியத் சென்டருக்கு சென்று இவர் தர்பியத் பெறுவது தொடர்பாக கவனமூட்டிய போது இவர் அதற்காக தயாராகியவாறு தனது இன்னொரு நண்பருடன் தர்பியத் சென்டருக்கு சென்றார். அங்கு 3 மாதத்திற்கான கோர்ஸை படித்தார். அகமதிய தொடர்பான தனது அறிவை மேலும் விரிவானதாக ஆக்கிக் கொண்டார். அல்லாவின் பணிக்காக நான் செல்கின்றேன் என்று நினைத்தவாறு தனது வியாபாரத்தை அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தவாறு தனது தம்பியிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார். இந்த வியாபாரத்தை சீர்குலைவதற்கு அல்லாஹ் விடமாட்டான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. 3 மாதத்திற்கான கோர்ஸை படித்து முடித்துவிட்டு அவர் திரும்பி வந்த சமயத்தில் எனது வியப்பிற்கு எல்லையே இல்லை என்று அவர் கூறுகின்றார். இந்த காலகட்டத்தில் வழக்கத்திற்கு மாற்றமாக வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைத்திருந்தது. அவர் இருந்த சமயத்தில் கூட ஒருபோதும் இந்த அளவு லாபம் கிடைக்கவில்லை என்று இவர் கூறுகின்றார். பிறகு இவர் தனது சந்தாவை அதிகப்படுத்தி 500 பிராங்கிலிருந்து 1000 பிராங்காக ஆக்கியுள்ளார். பிறகு அல்லாஹ் தாலா அதில் மேலும் பரக்கத்தை போட்டான். அதனால் மேலும் அவர் சந்தா தொகையை கூட்டினார். இப்போது ஒவ்வொரு மாதமும் 4000 பிராங்கை இவர் சந்தாவாக செலுத்தி வருகின்றார். தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃப் ஜதீத் சந்தாக்களில் தான் மட்டும் பங்கு கொள்வதுடன் இருந்து விடாமல் தனது மர்ஹூமீன்களான பெற்றோர்களை அவர்கள் அகமதிகளாக இல்லாத போதும் கூட அவர்களை இந்த சந்தாக்களில் இவர் பங்கு கொள்ள வைத்துள்ளார். இவர் புதிதாக பையத் செய்தவராவார். இவரது பெற்றோர்கள் அகமதி ஆகவில்லை. அவர்கள் தரப்பிலிருந்தும் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு இவர் சந்தா கொடுத்து வருகின்றார். போர்கினோ ஃபோசோவின் அமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், போபோ என்ற நகரத்தை சார்ந்த புதிதாக பையத் செய்த சகோதரரான தராவே சல்மான் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஜும்மா குத்பாவில் வக்ஃப் ஜதீதின் முக்கியத்துவத்தை பற்றி கேட்ட பிறகு என்னால் முழு இரவும் தூங்க முடியவில்லை. ஜமாத் இப்படிப்பட்ட பெரும் பணிகளை செய்கிறது, ஆனால் நம்மால் இப்பணிகளில் முழுமையாக பங்கு கொள்ள முடியவில்லை என்று நினைத்தேன். அதற்கு அடுத்த நாள் 4500 பிராங்க் ஷிஃபா வக்ஃப் ஜதீத் சந்தாவாக செலுத்திவிட்டு அவர் சென்றார். ஆனால் அடுத்த நாள் இரவையும் மிகவும் நிம்மதியிழந்த நிலையில் கழித்தார். பிறகு அடுத்த நாள் காலையில் மிஷன் ஹவுஸிற்கு வந்தார். பிறகு மீண்டும் 4500 பிராங்க் ஷிஃபாயை அவர் செலுத்தினார். இப்போதுதான் நான் நிம்மதியாக இருக்கின்றேன் என்று இவர் கூறுகின்றார். சுவிட்சர்லாந்தின் முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகின்றார்கள், நைஜீரியாவை சார்ந்த நமது ஆப்பிரிக்க அகமதி சகோதரர் இத்ரீஸ் சாஹிப் அவர்கள் சர்வதேச நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்தார். இவர் சுவிட்சர்லாந்து வந்த சமயத்தில் ஒரே நேரத்தில் 9000 பிராங்க் ஷிஃபா பள்ளிவாசலுக்கான அக்கவுண்டில் அனுப்பி வைத்தார். அத்துடன் தனது டெலிபோன் நம்பரையும் எழுதியிருந்தார். எனக்கு புதிய பெயராக தெரிந்ததால் இவர் அகமதியா அல்லது இவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள போன் மூலம் தொடர்பு கொண்ட போது, இவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் அக்கவுண்டில் போட்டுள்ளீர்கள், இது எதனால் என்று முபல்லிக் சாஹிப் கேட்டபோது அவர், நான் இங்கு வந்து 3 மாதங்களாகிவிட்டது, அதாவது சுவிட்சர்லாந்து வந்து 3 மாதங்களாகிவிட்டது என்று கூறினார். அப்படியானால் 3 மாதங்களுக்கான சந்தாவை கொடுத்தால் அது போதுமானது. இவ்வளவு பெரிய தொகையாக 3 மாதங்களுக்கான சந்தா இருக்க முடியாது என்று முபல்லிக் சாஹிப் கூறினார். அப்போது அவர் அதற்கு, நான் கடந்த 6 மாதங்களாக ஜமாத் இல்லாத ஒரு இடத்தில் இருந்து வந்தேன், அந்த காலகட்டத்திற்கான சந்தா பாக்கி எனக்கு இருந்தது, இதனால்தான் நான் இந்த பெரும் தொகையை அனுப்பியுள்ளேன் என்று கூறினார். இதுதான் இந்த மக்களின் ஈமானின் தரமாகும். அடியாருக்கு இது பற்றி தெரியாவிட்டாலும் அல்லாவிற்கு இது பற்றி தெரியும் என்பதால் எல்லா நேரமும் இறைவனிடம் தனது கணக்கை இவர்கள் சரியாக வைத்துக் கொள்கின்றனர். பாகிஸ்தானை சார்ந்த ஒரு அகமதி சகோதரர் சுவிட்சர்லாந்தில் ஒரு கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார். அவர் சந்தா கொடுப்பதற்காக 5000 பிராங்க் ஷிஃபாவிற்கான வாக்குறுதி எழுதியிருந்தார். கம்பெனி தரப்பிலிருந்தும் 5000த்திற்கான போனஸ் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. பிறகு அத்துடன் போனஸ் கிடைக்கும் போது அதிலிருந்து தனது சில தேவைகளுக்காகவும் செலவு செய்ய வேண்டும் என்று இவர் எண்ணினார். ஆனால் சந்தாவிற்கான வாக்குறுதியாக நான் இவ்வளவு தொகை எழுதியுள்ளேன், அதை செலுத்த வேண்டிய நேரமும் மிக அருகில் வந்துவிட்டது என்பதை அவர் தெரிந்து கொண்டதும் வாக்குறுதி செய்திருந்த தொகையை அவர் சந்தாவாக கொடுத்து விட்டார். தனது தேவைகளை பின்னால் தூக்கி எறிந்து விட்டார். பிறகு அவரே கூறுகின்றார், அல்லாஹ் அவர் மீது எவ்வாறு அருள் செய்தான் என்றால், அவர் வேலை செய்த நிறுவனத்திலிருந்தும் 5000த்திற்கான போனஸிற்கு பகரமாக 2 மடங்காக 10,000 அவருக்கு போனஸாக வழங்கப்பட்டது. இவ்வாறு இதன் மூலமாக அவரது சொந்த தேவைகளையும் அவரால் நிறைவேற்ற முடிந்தது. வக்ஃப் ஜதீத் சந்தாவிற்காக அவர் செய்திருந்த வாக்குறுதியையும் அவரால் நிறைவேற்ற முடிந்தது. பெனின் ஜமாத்தின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஒரு இடத்தில் நமது முஅல்லிம் தஹ்ரீக் ஜதீத் சந்தாவை வாங்குவதற்காக சென்றார். அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் 3100 பிராங்க் ஷிஃபா சந்தா கொடுத்துவிட்டு
துவா செய்யுங்கள். அல்லாஹ் மேலும் எனக்கு கூடுதலாக வருமானத்தை அனுப்பினால் மேலும் அதிகமாக சந்தா அனுப்புவேன் என்று கூறினார். இறைவனது செயல் எவ்வாறு இருந்தது என்றால், அதே வாரத்தில் லத்தீப் சாஹிப் அவர்கள் நமது முஅல்லிமை அழைத்து மேலும் கூடுதலாக 7000 பிராங்க் ஷிஃபா சந்தாவாக கொடுத்துவிட்டு, எந்த நாளில் நான் உங்களிடம் 3100 பிராங்க் ஷிஃபாவை சந்தாவாக கொடுத்தேனோ அதே நாளில் ஒரு நோயாளி என்னிடம் வந்தார். அவருக்கு நான் சிகிச்சை அளித்த பிறகு அதற்குரிய கூலியாக அவர் எனக்கு 34,000 பிராங்க் ஷிஃபாவிற்கான தொகையை தந்தார். அதற்கு பிறகு நான் திரும்பி செல்வதற்கான பயணத்தொகை என்னிடம் இல்லை என்று கூறியவாறு என்னிடமிருந்து 3000 பிராங்க் ஷிஃபாவை பெற்றுக்கொண்டு 31,000 பிராங்க் ஷிஃபாவை எனக்கு தந்தார். அப்போது எனது உள்ளம், உண்மையிலே எனது இறைவன் நான் வழங்கியதற்கு எதிரில் அதை 10 மடங்காக எனக்கு திருப்பி தந்துள்ளான் என்று சாட்சி கூறியது. அதாவது 3100ற்கு பகரமாக 31,000 அவன் வழங்கியுள்ளான். இதனால்தான் நான் இப்போது எனது சந்தாவை அதிகமாக்கியவாறு உங்களுக்கு 7000 பிராங்க் ஷிஃபாவை அனுப்பியுள்ளேன் என்று கூறினார். இவ்வாறே லைபீரியாவில் உள்ள நமது முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், நாங்கள் ஒரு இடத்திற்கு சுற்றுப்பயணத்தின் போது சென்றோம். அப்போது அந்த இடத்தில் 8 வயது சிறுவர் ஒருவர் தண்ணீர் கொண்டு வருவது, பையை அதற்குரிய இடத்தில் வைப்பது போன்ற வீட்டுப் பணிகளை செய்து வந்தார். அங்குள்ள சிறுவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் முபல்லிகளுக்கு தொண்டு புரிகின்றனர். முரப்பி சாஹிப் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த சிறுவனுக்கு 5 லைபீரியன் டாலரை பரிசாக வழங்கினார்கள். இந்த டாலர்களுக்கு பெருமதிப்பு இருந்தது. தொழுகைக்கு பிறகு முரப்பி சாஹிப் தஹ்ரீக் ஜதீத் சந்தா செலுத்துவதன் பக்கம் ஜமாத் சகோதரர்களுக்கு கவனமூட்டியவாறு, குறிப்பாக குழந்தைகளையும் இதில் பங்கு பெற வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியதை கேட்டதும் அதே சிறுவன் எழுந்து தனது தந்தையின் காதில் நானும் சந்தா கொடுக்க வேண்டும், என்னிடமும் தொகை இருக்கிறது என்று கூறினான். உன்னிடம் தொகை இருந்தால் கொடுத்துவிடு என்று தந்தையார் கூறியதும் தனக்கு அன்பளிப்பாக கிடைத்த அதே 5 டாலரை அவர் சந்தாவாக கொடுத்து விட்டார். இந்த சிறுவனிடம் ஏற்பட்ட இந்த உணர்வானது மற்ற குழந்தைகளிடமும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த குழந்தைகளும் தங்களது பெற்றோர்களிடமிருந்து தொகையை பெற்று தங்களையும் இந்த திட்டத்தில் இணைத்துக் கொண்டார்கள். கிர்கிஸ்தானின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், புதிதாக பைய செய்த ஒரு சகோதரர் ஏறக்குறைய 3 வருடங்களுக்கு முன்பு இவர் பைய செய்திருந்தார். 2008ஆம் ஆண்டில் கிலாஃபத் ஜூபிலிக்கான விழா நடந்த சமயத்தில் தலைமையக வழிகாட்டலுக்கு ஏற்ப உள்ளூர் அளவிலும் கொஞ்சம் தொகை வசூல் செய்யப்பட்டது. அப்போது இவரது சம்பளம் 66 டாலராக இருந்தது. ஏழை நாட்டை சார்ந்தவராக இவர் இருந்தார். முபல்லிக் சாஹிப் கூறுகின்றார்கள், நமது முபல்லிக் பஷாரத் அஹமத் சாஹிப் அவர்கள் இவரிடம், நீங்கள் கிலாஃபத் ஜூபிலிக்கான வாக்குறுதியை எழுதுங்கள் என்று கூறியதும் அவர் 44 டாலர் வாக்குறுதியாக எழுதினார். பிறகு அவருக்கு சம்பளம் கிடைத்தவுடன் அவர் நேரடியாக மிஷன் ஹவுஸிற்கு வந்து தான் வாக்குறுதி செய்த தொகையை கொடுத்துவிட்டு, வீட்டிற்கு நான் சென்றால் இந்த தொகை செலவாகிவிடும், அதனால்தான் முதல்லே இதை கொடுக்கின்றேன் என்று கூறினார். அவ்வாறு கூறிவிட்டு மீதி இருந்த 22 டாலர்களை வீட்டிற்கு எடுத்து சென்றார். 44 டாலர்களை சந்தாவாக செலுத்தியிருந்தார். அல்லாஹு தாலா அவரது மன தூய்மைக்கு மிகவும் கண்ணியம் அளித்தான். சிறிது காலம் கழிந்ததுமே அவருக்கு கூடுதலாக இன்னொரு வேலை கிடைத்தது. இந்த வேலை மூலமாக கூடுதலாக அவருக்கு 150 டாலர்கள் கிடைக்க ஆரம்பித்தது. இப்போது ஏறக்குறைய 3 மாதங்களாக ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் இவர் பணிபுரிந்து வருகின்றார். அல்லாஹ்வின் அருளால் இப்போது அவரது மாத சம்பளம் 770 டாலர்களாகும். பிறகு இப்போது அவர் வசியத்தும் செய்துவிட்டார். வசிய செய்த பிறகு 14 ஒரு பங்கு சந்தாவாக கொடுப்பதற்கு பகரமாக 10 ஒரு பங்கு சந்தாவாக கொடுக்க வேண்டும் என்று கூறிய போது அதை கேட்ட அவர், எந்த நாளில் நான் பைய செய்தேனோ அந்த நாளிலிருந்தே நான் 10 ஒரு பங்கைத்தான் சந்தாவாக கொடுத்து வருகின்றேன் என்று கூறினார். இவ்வாறே கிர்கிஸ்தானை சார்ந்த புதிதாக பைய செய்த பெண்ணான ஜில்தீத் சாஹிபா அவர்கள் மிகுதியான தூய உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார். இவர் பைய செய்து 1 வருடம் தான் ஆகின்றது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இவர் சந்தா கொடுக்காமல் இருந்து வந்தார். அவருக்கு சந்தாவை பற்றி எடுத்து கூறி அதன் முக்கியத்துவம் தொடர்பாக விளக்கமாக அவருக்கு தெரிவிக்கப்பட்டதும், மேலும் எந்தெந்த சந்தாக்கள் கட்டாய சந்தாக்களாக உள்ளன, எந்தெந்த சந்தாக்களை நீங்கள் உங்களது விருப்பத்திற்கு ஏற்ப கொடுக்கலாம் என்பதை பற்றியெல்லாம் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. பள்ளிவாசலில் வைத்து அவரிடம் இந்த விவரங்கள் கூறப்பட்டன. அடுத்த நாள் ஜமாத் தலைவரிடம், நான் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் என்று அவர் கூறினார். ஜமாத் தலைவர் அவர்கள், நான் இப்போது எனது பணி நிமித்தமாக வேறொரு இடத்திற்கு செல்கின்றேன் என்று கூறினார்கள். இதை கேட்ட அவர், இல்லை, நான் உங்களை உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று கூறினார். பிறகு அந்த பெண் ஜமாத் தலைவரை சந்தித்து 15,000 கிர்கிஷை சந்தாவாக அவரிடம் கொடுத்தார். ஜமாத் தலைவர் அவர்கள், இவ்வளவு பெரிய தொகையை ஏன் கொடுத்துள்ளீர்கள் என்று கேட்டதற்கு, நான்
முழுவதுமாக கணக்கு பார்த்துவிட்டு எனது ஒரு வருட வருமானத்திற்குரிய சந்தா இவ்வளவு தொகையாகும் என்று கூறினார். பல்வேறு திட்டங்களுக்கான சந்தாவை நான் செலுத்துகின்றேன் என்று அவர் கூறினார். ஒரு வருடத்திற்கான சந்தா தொகையை முழுமையாக அவர் செலுத்தினார். இதுதான் புதிதாக பைய செய்த அகமதுகளின் மன தூய்மை மற்றும் ஆழ்ந்த பற்று தொடர்பான சம்பவங்களாகும். இதன் மூலம் தியாகங்கள் செய்வதற்காக அவர்களிடம் எந்த அளவு உணர்வும் ஆர்வமும் உருவாகியுள்ளது என்பது தெரிய வருகிறது. இந்த சில சம்பவங்களை கூறிய பிறகு இப்போது நான் வக்ஃபே ஜதீதின் புதிய வருடத்திற்கான அறிவிப்பை செய்கின்றேன். சில விவரங்களையும் எடுத்து கூறுகின்றேன். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து வக்ஃபே ஜதீதின் ஆண்டு ஆரம்பமாகிவிடுகின்றது. வக்ஃபே ஜதீதின் 54வது வருடம் முடிவடைந்து விட்டது. 55வது வருடம் ஆரம்பமாகிறது. வக்ஃபே ஜதீத் சந்தாவில் அல்லாஹ்வின் அருளால் முழு உலகத்தின் தியாகம் செய்து எனக்கு கிடைத்துள்ள அறிக்கைக்கு ஏற்ப 46,93,000 பவுண்டுகளை விட அதிகமான தொகை முழு உலகத்திலிருந்தும் வசூலாகியுள்ளது. கடந்த வருட வசூலை விட 5,10,000 பவுண்ட் அதிகமாக இந்த வருடம் வசூலாகி இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். முன்னர் இருந்ததை போலவே பாகிஸ்தான் முதலிடத்தில் இருக்கின்றது. அங்கு வாழ்வாதார நிலைமைகள் மிகவும் மோசமாக இருந்தும் கூட தியாகங்களில் அவர்கள் எவ்வித குறையும் வரவிடவில்லை. அல்லாஹ் அவர்களின் உயிர்களிலும் பொருள்களிலும் அளவற்ற பரக்கத்துகளை வழங்குவானாக. அவர்களை தனது பாதுகாப்பில் வைப்பானாக. ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் அவர்களை காப்பாற்றி தனது அடைக்கலத்தின் கீழ் வைப்பானாக. இதற்கு பிறகு அடுத்த இடத்தை அமெரிக்கா பெறுகின்றது. 3வது இடத்தை யூகே பெறுகின்றது. முதலில் யூகே 2வது இடத்தில் வந்துள்ளது என்ற எண்ணம் நமக்கு இருந்தது. ஆனால் அமெரிக்காவில் உள்ளவர்கள் தங்களது இறுதி அறிக்கையை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதற்கேற்ப இதற்கு பிறகு அவர்கள் யூகேயை கொஞ்சம் பின்னால் தள்ளியுள்ளார்கள். மிக குறைந்த வித்தியாசத்தில் அமெரிக்கா முன்னேறியுள்ளது. யூகேயை விட ஏறக்குறைய 11,000 பவுண்டுகள் தான் இவர்கள் அதிகமாக செலுத்தியுள்ளார்கள். முதலில் தயார் செய்யப்பட்ட லிஸ்டில் யூகே 2வது இடத்தில் தான் இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு எனக்கு வந்த அறிக்கைக்கேற்ப இவர்களுக்கு 3வது இடத்திற்கு செல்ல வேண்டியது வந்துவிட்டது. ஆனால் யூகே தனது சந்தாவில் வழக்கத்திற்கு மாற்றமாக பெரும் அதிகரிப்பை செய்துள்ளது. அது மிகவும் வியப்புக்குரியதாகும். அல்லாஹு தாலா சந்தா கொடுக்கின்ற இந்த எல்லோரது பொருள்களிலும் உயிர்களிலும் அளவற்ற அருள்களை வழங்குவானாக. இங்கும் வாழ்வாதார நிலைமைகள் மோசமாகவே இருக்கின்றது. இவர்களுக்கு பிற செலவுகளும் உள்ளன. சந்தாவும் கொடுக்க வேண்டும். பள்ளிவாசல்களை கட்டுவதன் பக்கமும் இவர்களுக்கு கவனம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு இருந்தும் கூட அல்லாஹ்வின் அருளால் தஹ்ரீக் ஜதீத் சந்தாவிலும் வக்ஃப் ஜதீத் சந்தாவிலும் யூகே ஜமாத் வழக்கத்திற்கு மாற்றமாக பெரும் அதிகரிப்பை செய்துள்ளது. இந்த விஷயத்திலிருந்தும் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்பதின் ஆன்மாவும் இவர்களுக்கு புரிந்துவிட்டது என்பது தெரிகிறது. மற்ற எல்லா வகையான நன்மைகளிலும் இந்த ஜமாத்தும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜமாத்துகளும் முன்னேறக்கூடியதாக இருக்கட்டுமாக. அல்லாஹ் அவ்வாறு செய்வானாக. யூகேயின் லெஜ்னா இதில் பெரும் பங்கு வகித்திருக்கின்றது. தஹ்ரீக் ஜதீத் சந்தாவிலும் வக்ஃப் ஜதீத் சந்தாவிலும் இவர்கள் ஒரு பெரும் தூரத்தை கடந்து செல்வதற்காக குதித்து முன்னேறியுள்ளனர். அல்லாஹ் எல்லா சகோதரிகளுக்கும் சிறுமிகளுக்கும் இதற்கான நட்கூலியை வழங்குவானாக. 3வது இடத்தில் யூகே இருக்கின்றது. அதற்கு அடுத்த இடத்தில் ஜெர்மனி இருக்கின்றது. அதற்கு அடுத்த இடத்தில் கனடா இருக்கின்றது. பிறகு இந்தியா இருக்கின்றது. ஆஸ்திரேலியா அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கின்றது. அதற்கு அடுத்த இடத்தில் இந்தோனேஷியா, அதற்கு அடுத்த இடத்தில் பெல்ஜியம், அதற்கு அடுத்த இடத்தில் சுவிட்சர்லாந்து இருக்கின்றது. உள்ளூர் கரன்சியில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு என்பதன் அடிப்படையில் முதலிடத்தில் இந்தியா இருக்கின்றது. வழக்கத்திற்கு மாற்றமாக பெருமளவில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. 36% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பெல்ஜியம் வருகின்றது. சிறிய நாடாக இருந்தும் இவர்கள் பெரிய ஜம்பிங் செய்து முன்னேறியுள்ளார்கள். ஏறக்குறைய 30% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு பிறகு ஆஸ்திரேலியா, அதற்கு அடுத்தபடியாக யூகே, அதற்கு அடுத்தபடியாக இந்தோனேஷியா வருகிறது. தனிநபர் விகிதாச்சார அடிப்படையில் சந்தா செலுத்துவதில் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கின்றது. இதற்கு பிறகு சுவிட்சர்லாந்து, அதற்கு அடுத்த இடத்தில் யூகே, பிறகு பெல்ஜியம், பிறகு அயர்லாந்து வருகின்றது. அமெரிக்கா சந்தா கொடுப்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யாத வரை சந்தாவில் அதிகரிப்பை ஏற்படுத்த முடியாமல் போய்விடும் என்று தெரிகிறது. ஆனால் யூகேயில் இதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அதன் பொசிஷன் இன்னும் சிறப்பானதாக ஆக முடியும். ஆப்பிரிக்காவில் வசூலின் அடிப்படையில் முதல் 5 இடத்தை வகிக்கும் ஜமாத்துகளில் முதலாவது கானா, பிறகு நைஜீரியா, பிறகு மொரீஷியஸ், பிறகு புர்கினா ஃபாசோ, பிறகு உகண்டா வருகிறது. இந்த வருடம் அல்லாஹ்வின் அருளால் வக்ஃப் ஜதீத் சந்தா கொடுப்பவர்களின் எண்ணிக்கையில் 90,000 நபர்கள் அதிகமாக இடம்பெற்றுள்ளனர். மொத்த எண்ணிக்கை 6 லட்சத்தையும் கடந்துவிட்டது. இன்னும் எண்ணிக்கையை கூட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆப்பிரிக்காவில் உள்ளவர்களிடம் இந்த எண்ணிக்கையை மேலும் நீங்கள் அதிகரிக்கும்படி செய்ய வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். வக்காலத் மால் அவர்களுக்கு டார்கெட்டை நிர்ணயிக்கும். எண்ணிக்கை அதிகரிப்பதற்குள்ள டார்கெட் அவர்களுக்கு கொடுக்கப்படும்.
புதிதாக வரக்கூடியவர்களை இந்த சந்தாக்களில் பங்கு பெற வைக்க வேண்டும். புதிதாக வரக்கூடியவர்களுக்கு ஆரம்ப நாட்களிலிருந்தே இதற்கான பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த கண்டிப்புடன் கூறியுள்ளார்கள். ஆப்பிரிக்காவில் உள்ள ஜமாத்துகள் இந்த விஷயத்தில் முயற்சி செய்தால் அங்கு பெருமளவில் வாய்ப்புகள் உள்ளன. எண்ணிக்கையிலும் பெருமளவு அதிகரிப்பு ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். வக்காலத்தே மால் தரப்பிலிருந்து அவர்களுக்கு என்ன டார்கெட் கொடுக்கப்பட்டாலும் அதனை பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். சந்தா கொடுப்பவர்கள் சொற்ப தொகையை கொடுத்தாலும் நபர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதில் இந்த வருடம் நைஜீரியா, நைஜர், செரோலியோன், போர்கினோஃபாசோ, செனிகால், பெனின் மற்றும் உகண்டா ஆகிய நாடுகள் அதிகமாக முயற்சி செய்துள்ளது. கானாவிற்கு இது பற்றி நான் கூறியிருந்தேன். அவர்கள் மிக குறைவான முயற்சியை தான் செய்துள்ளார்கள். கானா தனது முயற்சியில் வேகமாக செயல்பட வேண்டும். பருவமடைந்தவர்களில் சந்தா கொடுப்பவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் முதல் 3 இடங்களில் உள்ள பாகிஸ்தானிய ஜமாத்துகள் இவையாகும். முதலிடத்தில் லாகூர், பிறகு ரப்புவா வருகிறது, பிறகு கராச்சி வருகிறது. பாகிஸ்தானில் மாவட்ட அளவில் முதல் 10 இடத்தில் உள்ள மாவட்டங்கள் இவையாகும். முதலிடத்தில் சியால்கோட், பிறகு ராவல்பிண்டி, பிறகு இஸ்லாமாபாத், பிறகு ஃபைசலாபாத், பிறகு ஷேக்பூரா, பிறகு சர்கோதா, பிறகு குஜ்ரான்வாலா, பிறகு உமர்கோட், பிறகு குஜராத், பிறகு பாவல் நகர் ஆகியவை வருகின்றன. அத்வார்கள் சந்தா கொடுப்பதில் பாகிஸ்தானின் முதல் 3 இடத்தை வகிக்கும் ஜமாத்துகளில் முதலாவது இடத்தில் லாகூரும், 2வது இடத்தில் ரப்பாவும், 3வது இடத்தில் கராச்சியும் வருகின்றது. பாகிஸ்தானில் மாவட்ட அளவில் அத்வார்கள் சந்தா கொடுப்பதில் முன்னணியில் உள்ள ஜமாத்துகளில் முதலிடத்தில் சியால்கோட், 2வது இடத்தில் ராவல்பிண்டி, 3வது இடத்தில் இஸ்லாமாபாத், 4வது இடத்தில் ஃபைசலாபாத், 5வது இடத்தில் ஷேக்பூரா, 6வது இடத்தில் குஜ்ரான்வாலா, 7வது இடத்தில் உமர்கோட், 8வது இடத்தில் சர்கோதா, 9வது இடத்தில் நாரோவால், 10வது இடத்தில் குஜராத் வருகின்றது. வசூலியின் அடிப்படையில் முதல் 5 இடத்தை பெறுகின்ற அமெரிக்க ஜமாத்துகள் இவையாகும். லாஸ் ஏஞ்சல்ஸ், பின்லாந்து எம்பையர் முதலிடத்திலும், சிலிகான் வேலி 2வது இடத்திலும், 3வது இடத்தில் டெட்ராய்ட், 4வது இடத்தில் சிகாகோ, சேட்டில் 5வது இடத்திலும் வருகிறது. யூகேயில் வசூலியின் அடிப்படையில் முதல் 10 இடங்களில் உள்ள ஜமாத்துகள் முதலிடத்தில் ரைனஸ் பார்க், 2வது இடத்தில் நியூ மால்டன், 3வது இடத்தில் வோர்செஸ்டர் பார்க், 4வது இடத்தில் ஃபசில் பள்ளிவாசல், 5வது இடத்தில் வெஸ்டர்ன் குரோய்டன், 6வது இடத்தில் பிர்மிங்கம் வெஸ்ட், 7வது இடத்தில் லீமிங்டன் ஸ்பா, 8வது இடத்தில் மான்செஸ்டர் சவுத், 9வது இடத்தில் கில்லிங்ஹாம், 10வது இடத்தில் சவுத் ஹால் உள்ளன. யூகேயில் உள்ள ரீஜன்கள் அடிப்படையில் முதல் 5 இடங்களை பெற்றுள்ள ரீஜன்களில் முதலிடத்தில் சவுத் ரீஜன், மிட்லாண்ட், லண்டன், இஸ்லாமாபாத் மற்றும் மிடில்செக்ஸ் உள்ளன. ஜெர்மனியில் முதல் 5 இடத்தை வகிக்கும் ரீஜன்களில் முதலிடத்தில் ஹம்பர்க், 2வது இடத்தில் பிராங்க்ஃபர்ட், குரோஸ்பெரா 3வது இடத்தில், டம்ஸ்டட் 4வது இடத்தில், வெஸ்டர்ன் பேடன் 5வது இடத்திலும் இருக்கின்றது. ஜெர்மனியில் முதல் 10 இடத்தில் உள்ள ஜமாத்துகள் இவையாகும். ஜோடல் மாக், போலான், டாட்ஸ்ஹைம், நோஸ், லிடா, ஃபுல்டா, ஃபிண்ட்பர்க், கிரான்போ, மெஹதியாபாத், ஹமாவ். கனடாவில் முதல் 5 இடங்களிலுள்ள ஜமாத்துகள் முதலிடத்தில் பீஸ் வில்லேஜ், ரெக்ஸ்டாடில், வெஸ்டர்ன் சவுத், உட்பிரிட்ஜ், எட்மிண்டன். கனடாவின் முதல் 5 இடத்திலுள்ள ஜமாத்துகள் வெஸ்டர்ன் சவுத், பீஸ் வில்லேஜ், சவுத் வெஸ்டர்ன் நார்த், டர்ஹம், ஹாமில்டன் நார்த். இந்தியாவில் முதல் 10 இடங்களை பெற்றுள்ள மாநிலங்கள் இவை: கேரளா, தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், ஆந்திரா பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, பஞ்சாப், ஒரிசா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி. வசூலின் அடிப்படையில் இந்தியாவில் முன்னணியில் இருக்கும் ஜமாத்துகள் கேலிக்கட், கருடாய், கண்ணனூர் டவுன், காதியான், ஹைதராபாத், கோயம்புத்தூர், கல்கத்தா, சென்னை, பெங்களூர், ரிஷிநகர், கருணாகப்பள்ளி. வக்ஃபஜதி சந்தா செலுத்துவதில் எவர்கள் அதிகமாக முன்னேறியவாறு இதில் பங்கு பெற்றுள்ளார்களோ அல்லாஹ் அவர்களின் பொருள்களிலும் உயிர்களிலும் அளவற்ற அருள்களை வழங்குவானாக. இத்துடன் நான் ஏற்கனவே கூறியது போன்று புதிய வருடத்திற்கான அறிவிப்பையும் நான் செய்கின்றேன். இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா முன்பை விட அதிகமாக தியாகங்கள் செய்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. இந்த தியாகங்களில் பரக்கத்துகளை ஏற்படுத்துவானாக. ஜமாத்தின் செல்வத்திலும் அல்லாஹ் அளவற்ற பரக்கத்துகளை ஏற்படுத்துவானாக. உலகில் ஏற்படும் நிலைமைகளை பார்க்கின்ற போது அல்லாஹ்வின் அருள்தான் ஜமாத்திற்கு தனது திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதிலும் அதை முழுமையடைய செய்வதிலும் அதில் மேலும் அழகை ஏற்படுத்துவதற்கு உரிய தௌஃபீக்கை தருகின்றது. அது இல்லாமல் எதுவும் நடக்க முடியாது. எனவே துஆ செய்யும் போது செல்வத்தில் பரக்கத் ஏற்படுவதற்கு அதிகமாக துஆ செய்யுங்கள். தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா தொழுகை தொழ வைப்பேன். இந்த ஜனாசா புகழ்பெற்ற நமது கவிஞர், கண்ணியமிக்க சான்றோராக இருந்த நமது கவிஞர் மதிப்பிற்குரிய அப்துல் மன்னான் நாஹித் சாஹிபுடையதாகும். இவர்
ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான ஹதரத் ஹாஜா முஹம்மதீன் சாஹிபுடைய மகனாவார்கள். 2012 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தமது 93வது வயதில் இவர்கள் வஃபாத்தாகியுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்துல் மன்னான் சாஹிப் அவர்கள் காஷ்மீரில் உள்ள ஒரு கண்ணியமிக்க குடும்பத்தில் 1919ஆம் ஆண்டு பிறந்தார்கள். இவரது தந்தையாரின் பெயர் ஹாஜா முஹம்மத் தீன் ஆகும். ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் சஹாபியான ஹதரத் முன்ஷி முகமது இஸ்மாயில் சாஹிப் சியால்கோட்டி அவர்கள் இவரது பாட்டனார் ஆவார்கள். ஹதரத் மௌலானா அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாஹித் சாஹிப்பின் தாயாரான ஹாக்கிமுத்தீன் சாஹிபாவின் மாமா ஆவார்கள். இவர்களது வீட்டில்தான் இவர்களது தாயார் வளர்ந்து வந்தார்கள். காதியானில் இவர்கள் தங்கியிருந்ததால் ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவரது வீட்டிற்கு இவர்கள் வந்து போயிருந்தார்கள். ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் அம்மாஜான் ஆகியோரின் அன்பிலிருந்தும் கனிவிலிருந்தும் இவர்களது தாயார் பெரும் பங்கை பெற்றுக் கொண்டார்கள். மதிப்புக்குரிய நாஹித் சாஹிப் அவர்கள் ஜமாத்தில் உள்ள பெரும்பாலார் அறிந்திருப்பது போன்றே புகழ்பெற்ற கவிஞராக இருந்தார்கள். இவர்களது கவிதைகளும் கசல்களும் மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்டவையாக இருந்தன. ஆரம்ப கல்வியை இவர்கள் சியால்கோட்டில் பயின்றார்கள். 1940ஆம் ஆண்டில் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இவர்கள் BA படித்து முடித்தார்கள். 1941ஆம் ஆண்டில் இவர்கள் MA படிப்பதற்கான அட்மிஷன் இவர்களுக்கு கிடைத்திருந்தும் அதற்கு முன்பே இவர்களுக்கு வேலை கிடைத்து விட்டதால் இவர்கள் தமது படிப்பை விட்டுவிட்டார்கள். 1942ஆம் ஆண்டில் இவர்கள் இராணுவத்தில் சேர்ந்தார்கள். இதே துறையில் 1978ஆம் ஆண்டு டெப்யூட்டி கண்ட்ரோலர் மிலிட்டரி அக்கவுண்ட்ஸ் என்ற பதவியில் இருந்த நிலையில் இவர்கள் ஓய்வு பெற்றார்கள். பல்வேறு இடங்களில் தொண்டாற்றுவதற்கான தௌஃபீக் இவர்களுக்கு கிடைத்தது. எங்கெல்லாம் இவர்கள் சென்றார்களோ அங்கு ஜமாத் பணிகளில் இவர்கள் பங்கு பெற்றார்கள். மிகவும் மெதுவாக செயல்படுகின்ற இயல்பை உடையவர்களாகவும் தாழ்மை குணம் மற்றும் பணிவின் வடிவமாகவும் இவர்கள் திகழ்ந்தார்கள். மிக சிறந்த கவிஞராக இவர்கள் இருந்தார்கள். ஆனால் தமக்கு கீழிருந்த ஜூனியர் கவிஞர்களை அவர்கள் பெரிதும் உற்சாகப்படுத்தி வந்தார்கள். அவருடன் மிகுந்த கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் உரையாடுவார்கள். ஜமாத் கவியரங்குகளில் முக்கியமாக பங்கேற்கக்கூடிய ஒருவராக அன்னார் இருந்தார்கள். மிக நல்ல மனிதர் ஆவார். இங்கு 2 முறை அவர்கள் வந்துள்ளார்கள். 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் காலத்திலும் எனது காலத்திலும் நடைபெற்ற கவியரங்குகளில் இவர்கள் பங்கு பெற்றார்கள். பையத் நிபந்தனைகளுக்கு ஏற்ப செயல்பட இவர்கள் முயற்சி செய்து வந்தார்கள். நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றை பாதுகாப்பது, நேர்மை ஆகியவற்றின் சிறந்த உதாரணமாக இவர்கள் திகழ்ந்தார்கள். தொழுகை, நோன்பு ஆகியவற்றை பேணக்கூடியவர்களாகவும் முறையாக தஹஜ்ஜுத் தொழுபவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். ஏழைகளுடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்வதுடன் அவர்களுடன் சிறந்த முறையில் பரிமாறினார்கள். கலீஃபாக்கள், ஜமாத்தில் உள்ள சான்றோர்கள் ஆகியோருக்கு மிகுந்த கண்ணியமளிப்பவராகவும் அஹ்மதியா கிலாஃபத்திற்கு மிக அதிகமாக கட்டுப்பட்டு நடப்பவராகவும் அவர்கள் இருந்தார்கள். ஜமாத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதில் முதல் அணியில் நிற்பவராக அவர் திகழ்ந்தார். ஜமாத்தின் பொருளாதார திட்டங்களில் ஆர்வத்துடன் பங்கு பெறுபவராக அவர்கள் இருந்தார்கள். சுருக்கமாக கூறுவதென்றால் சுயநலமற்ற மனிதராக அவர் இருந்தார்கள். அல்லாஹு தாலா இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது மனைவி முதலில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இவர்களுக்கு எந்த சந்ததியும் இருக்கவில்லை. இவர்களுக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருந்தார். எந்த மகனை இவர்கள் வளர்த்து வந்தார்களோ அவருக்கு இவர்களது நிழலின் கீழ் வளர்ந்து வந்ததனால் அவரிடம் ஏற்பட்டுள்ள அந்த சிறந்த தாக்கத்தை அல்லாஹ் எப்போதும் நிலைத்திருக்க செய்வானாக. அல்லாஹ்வின் அருளால் வளர்ப்பு மகனான அவருக்கும் ஜமாத்திற்கு தொண்டாற்றக்கூடிய தௌஃபீக் கிடைத்து வருகிறது. அல்லாஹ் எப்போதும் மன தூய்மையுடனும் பற்றுடனும் இவருக்கும் இவரது பிள்ளைகளுக்கும் ஜமாத்திற்கு தொண்டாற்றக்கூடிய தௌஃபீக்கை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر